ஸ்டாண்டர்ட் பையன் போய் டீச்சர்கிட்ட கேட்டிருக்கான், செய்யாத தப்புக்கு தண்டனை கொடுப்பீங்களா டீச்சர் அப்படின்னு. இல்லப்பா கொடுக்க மாட்டேன், நேற்று நீங்க கொடுத்த ஹோம்ஒர்க் நான் செய்யல டீச்சர். செய்யாத தப்புக்கு நீங்க தண்டனை கொடுப்பீங்களா டீச்சர்? செய்ய மாட்டேன், தண்டனை கொடுக்க மாட்டேன். நேற்று நீங்க கொடுத்த ஹோம்ஒர்க் வந்து நான் செய்யல டீச்சர் அப்படின்னு. ஒன்னு ஹோம்ஒர்க் செய்யலனா கூட அந்த புத்திசாலித்தனம் இருக்குல்ல, அந்த பிரசன்டேஷன், அதுல வந்து அவங்க பயங்கர வாங்கிட்டாங்க. அப்புறம் அந்த டீச்சர் தான் இந்த பையன் 10ஆம் கிளாஸ் படிச்சதுக்கு அப்புறம் அவனை கூட்டிட்டு ஓடி போயிட்டாங்க சமீபத்தில். இவ்வளவு புத்திசாலித்தனமான பையன்லாம் நம்ம விட்டு வைக்க கூடாது, பிற்காலத்தில் கிடைக்க மாட்டாங்க, அந்த டீச்சர் தள்ளிட்டு போயிட்டாங்க. இது எதுக்கு, ஒரு அம்மா போய் கிளி வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு போயிருக்காங்க, பேசுற கிளி வாங்குறதுக்காக. அங்க போனோன்னா இந்த கிளி நல்லா பேசுங்க ஆனா உண்மை பேசும் அப்படின்னா, அந்த அம்மா போய் நான் அழகா இருக்கேனா அப்படின்னு போய் கேட்டிருக்காங்க. நீ அழகா இருக்க ஆனா நீ ஒரு ஐட்டம் அப்படின்னு இருக்கு அந்த கிளி. அந்த அம்மாக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு, நம்ம போய் ஐட்டம் சொல்லிட்டு கடைக்காரத்தை கூப்பிட்டு என்ன அப்படிலாம் பேசுது அப்படின்னா, அவர் கிளியை கூப்பிட்டு அந்த மாதிரி அவ்வளவு உண்மை சொல்லக்கூடாது, கொஞ்சம் உண்மை சொல்லணும், நிறைய சொல்லக்கூடாது. இப்ப போய் நீங்க பேசி பாருங்க அப்படின்னா, போய் நான் அழகா இருக்கேனா? நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. சரி சாயங்காலமானா நான் ஒருத்தரோட வந்தேன்னா அவரை நீ யாருன்னு நினைப்ப அப்படின்னு கேட்டுங்க. நீங்க உங்க ஹஸ்பண்ட் நினைப்பீங்க நானு அப்படின்னு இருக்காப்ல. சரி நான் 2 பேரோட வந்தேன்னா நீ என்ன நினைப்ப அப்படின்னு, ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு நினைப்பேங்க. சரி சப்போஸ் நான் 3 பேரோட வந்தேன்னா நீ என்ன நினைப்ப? உங்க ஹஸ்பண்டோட பிரதர் அப்புறம் அவருடைய ஃப்ரெண்டு நினைப்பேன் நானு. சப்போஸ் நான் 4 பேரோட வந்தேன்னா நீ என்ன நினைப்பேன்? நான் அப்பனே சொல்றேன் இல்லையா, இது ஐட்டம்னு சொல்லிட்டு அப்படின்னு அந்த கிளி சொல்லியிருக்கு.